இந்த படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூவோட ரெப்ரஸன்டேட்டிவாக இப்போ நிற்கிறேன். இங்கே வந்து படத்தோட கண்மணி நித்யா மேனன் அவங்க இல்லை ஊரில், அண்ட் அதே மாதிரி பிரகாஷ் சாரும் ஊரில் இல்லை, ஷூட்டிங்கில் இருக்காங்க. ஆனால் இங்கே ஒரு கொஞ்சம் சீனியர் கண்மணி இங்கே இருக்காங்க, அவங்கள வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஆசைப்பட்றேன். லீலா சாம்சன் ஒரு பெரிய ஸ்டார். இவங்க ஃபேண்டாஸ்டிக் டான்ஸர், கிரேட் பரதநாட்டியம் டான்ஸர். ஷீ இஸ் a huge star. ஸோ நாங்கள் வந்து ஒரு வார்த்தை கேட்டோம், இந்த படத்தில் நடிப்பீங்களான்னு. ஹெசிடேட் பண்ணால் ஒய் நாட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஐம் வெரி வெரி தேங்க்ஃபுல் டு ஹர். படத்தில் இது தவிர எங்கள் ஃப்ரெண்ட் ரம்யா ஹஸ் ஆக்டட் இன் ஆ ஃபிலிம், படி பிரபு ஹஸ் ஆக்டட் இன் ஆ ஃபிலிம். நிறைய டெக்னீஷியன்ஸ், அவங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஆர்ட் டைரக்டர் சர்மிஷ்டா ராய்னு பாம்பேயில் இருக்காங்க, ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இதே மாதிரி காஸ்டியூம்ஸ் ஏகா, இந்த மாதிரி ஒரு ஹோல் டீம் ஹேஸ் ஹெல்ப் மீ ட்ரெமெண்டஸ்லி. அதை தாண்டி நம்ம ப்ரொடக்ஷன் டீம், சோஷியல் மீடியா டீம். ஸோ திஸ் இட்ஸ் மை ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மேடையில் அவங்க எல்லாருக்கும் நான் வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கொள்கிறேன். தேங்க்யூ. மணிரத்னம் அவர்களின் 24வது படம் ஓ காதல் கண்மணி. 24 படம் தானா என்று தயாரிப்பு எண்ணிக்கையில் கணக்கு பார்த்தால் அது குறைவுதான். தர எண்ணிக்கையில் கணக்கு பார்த்தால் அது அதிகம்தான். 24 படங்களிலும் 24 அனுபவங்களை திரை ரசிகர்களுக்கு மணிரத்னம் தந்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். அவரது ஒவ்வொரு படத்தையும், சில படங்களை 3 முறை, சில படங்களை 2 முறை, சில படங்களை 1 முறை பார்த்திருக்கிறேன். அத்தனை படங்களிலும் அவர் தன்னை மீண்டும் நகலெடுக்காமல் புத்தம் புதிய வெளிகளில் பயணப்படுகிறார் என்று தோன்றுகிறது. அவருக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எவ்வளோதான் மியூசிக் பண்ணாலும் அடுத்த படம் பண்ணும்போது ஒரு தடுமாற்றல் வருது. பக்கத்தில் இருக்கணும் சொல்லுவாங்க, நல்லா தானே போயிட்டுருக்கு, எல்லாருக்கும் பிடிக்குது நீங்கள் பண்ணுறது இல்லை. நமக்கு எப்போ அந்த தாட் வருதோ, ஒரு கம்ப்ளசன்சி, அப்போ தான் டேஞ்சர்னு அர்த்தம். ஸோ இருக்கிற வரைக்கும் நம்ம முதல்ல ஆரம்பித்து இப்போ இந்த உற்சாகத்தோடு பண்ணணும்னு ஒரு ஆசை எனக்கு. அதுக்கேற்ற மாதிரி மணி சாரோட அமேசிங் பிளாட்ஃபார்ம் இருக்குது. 23 வருஷமாக கொடுத்துட்டுருக்காரு. அண்ட் அவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த ஹோல் டீம், வைரமுத்து சார், அந்த சிங்கர்ஸ், உங்களுக்கு உங்களோட அன்பு இல்லாமல் ஒன்றுமே இருக்காது. எல்லாம் புகழ். தேங்க்ஸ். ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இந்த படத்தில் ஒரு சங்கீத சாம்ராஜ்யம் நடத்தியிருக்கிறார். இந்த படத்தில் பாடல்களில் நல்ல தமிழ் கையாளப்பட்டிருக்கிறது பெரும்பாலும் என்பதில் நான் நிறைவுறுகிறேன். பொதுவாக தமிழ் பாடல்கள் குத்துப்பாடல்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் என்று சற்றே சாய்ந்திருக்கிற நிலையில், தன் கட்டுப்பாட்டிலிருந்து சற்றும் தளராமல், தன் கலை உயரத்திலிருந்து சற்றும் இறங்காமல் மணிரத்னம் அவர்களும் ரகுமான் அவர்களும் இந்த படத்தில் பாடல்களை கையாள வேண்டும் என்று எனக்கு ஒத்துழைத்தார்கள் என்பதில் நான் அவர்கள் 2 பேருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சில கனவுகள் பார்க்கும்போது நமக்கு அதிலே இருக்கலாம்னு தோணும், அதிலே வாழ்ந்துடலாம்னு தோணும். எனக்கு இந்த போன ஒரு 1 இயர் டைம் பீரியடோ அது மாதிரி தான். எனக்கு இந்த ஒரு ட்ரீம்லே இருக்கணும்னு போல இருக்கு. ஆக்சுவலி படம் ரிலீஸ் ஆகும்போது கொஞ்சம் ஐ திங்க் எனக்கு ஐ பீல் லிட்டில் சேட். இங்கே இருக்கிற இந்த ஒரு ட்ரீம் டீம் ஆஃப் சச் லெஜெண்டரி ஃபில்ம் மேக்கர்ஸ், ரஹ்மான் சார், வைரமுத்து சார், பிசி சார், நீங்கள் பார்த்தீங்கன்னா the who's who of Indian cinema is here. நான் ஸ்கூலில் படிக்கும்போது அவ்வளோ ஸ்மார்ட் கிடையாது, ஒரு ஆவரேஜ் அபவ் ஆவரேஜ் அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட். ஆனால் இந்த படத்தில் எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சப்போ அது என்னமோ ஐஐடி ஐஐஎம்ல என்னமோ அட்மிஷன் கிடைச்ச மாதிரி இருக்குது. இந்த எக்ஸ்பீரியன்ஸே அப்படி தான். எனக்கு ஒரு யூனிவர்சிட்டி போன மாதிரி நிறைய படிக்க முடிஞ்சது. இட்ஸ் பின் ஐ திங்க் an extremely memorable, very emotional experience எனக்கு. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மணி சார் தேங்க்யூ ஸோ மச்.
நான் இப்போ என் ஃபேஸ் தான் அங்கே இருக்குது, எனக்கு என்னமோ டைஜஸ்ட் பண்ண முடியல. நான் உங்களெல்லாம் மாதிரி என்னமோ ஒரு ஷோ ஃப்ரண்ட் ரோவில் வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச மாதிரி இருக்குது. பட் எல்லாருக்கும் நிறைய சப்போர்ட் கொடுக்குறீங்க, எல்லாரும் ரொம்ப வெல்கமிங்காக இருக்கீங்க. இந்த ட்ரெய்லர்ஸ் பாடல்கள் எல்லாமே பார்த்துட்டு எல்லாரும் எனக்கு மெசேஜஸ் எல்லாம் என்ன அனுப்புனாலும் அவ்வளோ என்கரேஜிங்காக இருக்காங்க, நிறைய லவ் கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் நன்றி. மணிரத்னம் அவர்களும் ஏஆர் ரகுமான் அவர்களும் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார்கள். அதான் அந்த மனம் மென்டல் மனதில் இருக்கிற பாட்டு. அதில் கூட அழகான ஒரு வரி எழுதியிருக்கிறார்கள். நேற்று என்பது இன்று இல்லை, நேற்று வராது என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். நேற்று என்பது இன்று இல்லை என்பது பணார் என்று நெஞ்சில் புகுந்து மனதில் ஒரு கிளர்ச்சி ஊட்டுகிற வரி எழுதியிருக்கிறார்கள். இந்த பாடலை நீங்கள் ஏன் எழுதவில்லை என்று நீங்கள் என்னை கேட்கலாம். நான் ஊரில் இல்லை, நான் ஊரில் இல்லாத போது 2 கவிஞர்கள் உருவாகிவிட்டார்கள். நான் சொன்னேன், இதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள், இனிமேல் நான் வெளியூர் செல்லக்கூடாது என்று நினைக்கிறேன் என்று சொன்னேன். அந்த இடைவெளியை ரொம்ப அழகாக இட்டு நிரப்பி இருக்கிறார்கள். இந்த படத்துல நிறைய புதுமுகங்கள் இருக்காங்க. துல்கர் அப்கோர்ஸ் அவருடைய அப்பாவுடைய நடிப்பை பார்த்து நம்ம எல்லாம் அவ்வளோ வியந்திருக்கோம். பட் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. நித்யா மேனன் ஆல்சோ நல்லா தமிழ் பேசி நடிக்கக்கூடிய ஒரு பெண். அவங்கள நம்ம மிஸ் பண்றோம் இன்னைக்கு. லீலா சாம்சன் அண்ட் பட்டி பிரபு அண்ட் ரமா, எல்லாருக்கும் நன்றி. நிக்கில் ரொம்ப அழகாக இதை ஆர்கனைஸ் பண்ணீங்க, உங்களுக்கும் என் நன்றி. மெட்ராஸ் டாக்கீஸ்லேருந்து ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான். இங்கே இருந்து எல்லாரும் சொன்னாங்க 23 வருஷமா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இன்னும் சினிமாவில் எங்களுடைய படைப்புகளை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபாரத்தை வந்து அமைச்சு கொடுத்தது தமிழ்நாடு, நம்ம நாடு தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உங்கள் எல்லாருக்கும் இன்னொன்று சொல்கிறேன், எங்களை விட நீங்கள்லாம் இன்னும் பலம் வாய்ந்த பேனாவை உங்கள் கையில் வச்சுட்டு இருக்கீங்க. எப்படி குவாலிஃபைட் பீப்புள் தான் படத்தில் நடிக்க முடியுமோ, சினிமாட்டோகிராஃபி பண்ண முடியுமோ, ரஹ்மான் மாதிரி மியூசிக் தெரிஞ்சவங்க தான் மியூசிக் பண்ண முடியுமோ, அதே மாதிரி எழுத தெரிஞ்சவங்க தான் விமர்சனம் எழுதணும், இந்த படத்தை பற்றி எல்லாம் எழுதணும். ஸோ நீங்கள்லாம் இருக்கும்போது எல்லாரையும் அதை எழுத விட்டுறாதீங்க. ஸோ முதல்ல நீங்கள் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை பற்றின விஷயங்களை எழுதுங்க. இப்போது கம்ப்யூட்டர் உலகத்தில் மவுஸை மூவ் பண்ண தெரிஞ்சவங்க எல்லாம் எழுத்தாளர் ஆகிட்டாங்க. அப்படி விட வேண்டாம். நீங்கள்லாம் இவ்வளோ குவாலிஃபைடாக இருக்கும்போது எதுக்கு மற்றவங்களை எழுத விடுறீங்க? ஸோ உங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கோம். ஸோ நல்லா எழுதணும் இந்த படத்தை பற்றி அப்படின்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். This is my first attempt at being an actor in a film, and I cannot tell you how deeply I admired not only Mani sir but PC sir, Vairamuthu sir, Rahman sir, and had the great privilege also of meeting so many young people. Dulkar, my heartthrob now. Nitya is not here, so I can say it, but really it's been a wonderful experience, a wonderful learning experience. If at this age you can learn anew and feel the freshness of walking a new path, I've had that blessing. I consider it a blessing from the gods and from this God. Mani sir, for having asked me. Thank you very much. இந்த படத்தின் கதை இந்திய சமூகத்தில் ஒரு கலாச்சார அதிர்ச்சியை உண்டாக்குகிற கதை. இன்னும் 50 ஆண்டுகளில் திருமணம் என்ற ஒரு நிறுவனம் இருக்குமா என்ற ஒரு பெரிய கேள்வி இந்திய சமூகத்தில் உறவுகிறது. உலகமயமாதல் என்ற ஒரு பெரிய ராட்சச அலையில் வட்டார கலாச்சாரங்களும் மொழிகளும் தனிக்குழு பண்பாடுகளும் மெல்ல மெல்ல அதிர்வுகள் காணக்கூடிய ஒரு நிலையில் இந்த படம் வெளிவருகிறது. இந்த அடித்தளத்தை நினைத்து கொண்டு இந்த படத்தை நீங்கள் துய்த்தால் உண்மையின் வெளிச்சம் நம் கண்களுக்கு பிரகாசமாகும் என்றே நான் நினைக்கிறேன். த்ரூ அவுட் வந்து இந்த படம் வந்து 350 ஸ்க்ரீன்ஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் ஆகுது. It's a very big release and very kicked about the release and we are expecting fingers crossed. உங்களுடைய சப்போர்ட் எல்லாம் இருக்கணும் as usual. ப்ளஸ் படம் ரொம்ப நல்ல பஸ் இருந்துகிட்டு இருக்கு, சாங்ஸ் எல்லாம் பெரிய ஹிட்டாக இருக்குது. ப்ளஸ் ஹோல் டீமுக்கு இவ்வளோ அற்புதமான படத்தில் எங்களையும் அசோசியேட் பண்ணிக்கிட்ட ஹோல் டீமுக்கு இந்த நேரத்தில் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். My name is Buddy Prabhu and movie also is Buddy Prabhu. So I had a great experience and is a master, he's a skilled master who is execute perfection and it's really great honor to act in this movie. Thank you so much.